Morning students, exercise 5.1 பார்த்துட்டு இருக்கோம். அதுல third problem. So given question, vertex of given triangles are taken in order and their areas are provided as sides. So given question என்ன கொடுத்தாங்க பாருங்க, vertex of given triangles are taken in order. So first question நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணணும், triangle draw பண்ணி அதுல நாம ஆர்டர் பண்ணோம். கரெக்டா ஆன்டி கிளாக் வைஸ் என்ன நம்பர் ஆர்டர் இருக்கோ அதை நம்ம ஆர்டர் பண்ணி தான் சம் போட்டோம். இது அவங்களே என்ன கொடுத்துருக்காங்க, vertex of the given triangles are taken in order. அவங்களே ஆர்டரா தான் கொடுத்துருக்காங்க. And their areas are provided. So ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. In each find the value of p. So variable p தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபைண்ட் பண்ண போறோம். So இந்த full question எழுத போறதுல subdivision 1 and 2 மட்டும் தான் அப்படியே எழுதி ப்ராப்ளத்தை போட போறேன். So question என்ன கொடுத்தாங்கன்னா, first subdivision அதோட vertex 0,0 p,8 6,2 20 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏரியாவே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எழுதுவோம், அந்த இடத்துல என்ன எழுதணும், 20 ஸ்ட்ரைட்டா எழுதிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் ஒன் p, 5,6 5,-2 அதோட ஏரியா 32 கொடுத்துறாங்க. ஸோ இது யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ கொஸ்டின் சப்டிவிஷன் 1 கொஸ்டின் 8 வெர்டெக்ஸ் ஆர் 0,0 p,8 6,2. ஸோ இதுக்கு நாமளே ஏதாவது நேம் கொடுத்துக்கலாம். நான் ஆஸ் யூஸ்வல் மாதிரி ஏபிசி கொடுக்க போறேன். ஏ இது பி, தேர்ட் வெர்டெக்ஸ் சின்னு எடுத்தாச்சு. ஏரியா கொடுத்துருக்காங்க given கொஸ்டின்ல. ஸோ 20 ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதியாச்சு. ஸோ 3 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க, 1 2 3. ஸோ 3 பாயிண்ட்ஸ் மீன்ஸ் நம்மளால என்ன டயக்ராம் ஃபார்ம் பண்ண முடியும், ட்ரையாங்கிள் தான். அப்போ ஃபார்முலாவும் எழுதுங்க, ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலாஸ் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த ஃபார்முலாஸ் அப்படியே எழுதுறேன். ஸோ இங்கே பிளேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக கீழே இந்த இடத்துல எழுதுறேன். ஃபார்முலா நமக்கு என்னது, half into x1 x2 x3 x1 y1 y2 y3 y1 last the square units. So formula நமக்கு என்னது, half into டவுன் சைட் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஒரு செட் பிராக்கெட், ஒரு நமக்கு என்ன பண்ணுவோம் ஸ்மாலஸ்ட் பிராக்கெட் தேவை. டவுன் சைட் போக போறேன், x1 y2 plus x2 y3 plus x3 y1 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க. மைனஸ் இப்போ அப்வர்ட்ஸ்ல போக போறோம். முதல்ல எப்பவுமே x எல்லாம் எழுதணும். x2 y1 plus x3 y2 plus x1 y3. ஸோ பிராக்கெட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செட் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க, ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ நமக்கு வேல்யூஸ் ஆல்ரெடி தெரியும், ஏபிசின்னு எடுத்தாச்சு. ஸோ அப்போ இதெல்லாம் என்னது, நமக்கு x1 y1 x2 y2 x3 y3. ஸோ இது நம்ம என்ன பண்ண போறோம், சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நமக்கு என்ன தெரியும், ஏரியா வேல்யூ ஆல்ரெடி தெரியும். ஸோ இது ஏரியா தான், இங்க நான் ஏன் டினோட் பண்றேன். ஏரியா நமக்கு என்ன கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க, 20 கொடுத்தாங்க. ஸோ அப்போ எப்படி எழுதணும், ஸ்டார்டிங்கே 20 ஈக்குவல் தான் எழுதணும். ஸோ 20 ஈக்குவல் டு half இன்ட்டு வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறேன். செட் பிராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. நான் எதுக்கு ஓப்பன் பிராக்கெட் இந்த மாதிரி யூஸ் பண்றேன்னா, இந்த இடத்துல மல்டிபிள் பண்ணும். x1 வேல்யூ பாருங்க 0, y2 வேல்யூ 8 plus x2 வேல்யூ p, y3 வேல்யூ 2 plus x3 வேல்யூ 6, y1 வேல்யூ 0. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் அடுத்து நான் கீழே எழுதுறேன், பிளேஸ் இருக்காது சொல்லிட்டு. மைனஸ் நெக்ஸ்ட் ஒன், x2 ஓட வேல்யூ p, y1 ஓட வேல்யூ 0 plus x3 ஓட வேல்யூ 6, y2 ஓட வேல்யூ 8 plus x1 ஓட வேல்யூ 0, y3 ஓட வேல்யூ 2. கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் ஏன் ஸ்கொயர் யூனிட்ஸ் போறேன்னா, ஏரியா ஃபார்முலா ஸ்கொயர் யூனிட் இருக்கா, இந்த சைட்லயும் ஸ்கொயர் யூனிட் கேன்சல் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் போட தேவையில்லை. 20 ஈக்குவல் டு half இன்ட்டு, ஸோ இதுக்கப்புறம் கேல்குலேட் பண்ண போறோம். 0 into 8 0 தான். ஸோ அது நமக்கு தேவையே இல்லை. p into 2 மல்டிபிள் பண்ணும்போது 2p plus 6 into 0 நமக்கு 0 தான், இதுவும் தேவையில்லை.
ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வேல்யூ அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க மைனஸ். நெக்ஸ்ட் ஒன் இதுவும் நமக்கு என்ன இருப்போது 0 தான். 0 வேரியபிளோட மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை, நம்பரோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ நமக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இந்த நம்பரோட தான் இது 0 ஆகிடும். 6 8s are 48. ஸோ இதுவும் நமக்கு என்ன ஆகும் 0 ஆகிடும். அப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க, செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு இருக்க வேல்யூஸை கேல்குலேட் பண்ண வேண்டியது தான். 20 ஈக்குவல் டு டிவைடில் இருக்க 2 இதுக்கு வரும்போது நமக்கு மல்டிபிள் ஆகும் இன்ட்டு 2 ஈக்குவல் டு 2p மைனஸ் 48. ஸோ இது ரெண்டையும் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ஆட் சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் அப்படியே எடுத்துக்கோங்க 2p மைனஸ் 48. ஸோ அப்போ இதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும்னு பாருங்கள், 20 into 2 40. இந்த சைடில் மைனஸில் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறப்போகுது, ப்ளஸ் 48 ஈக்குவல் டு 2p. ஸோ இது ரெண்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ 40 + 48 நமக்கு என்ன வரும் 88. ஸோ 88 ஈக்குவல் டு 2p. நமக்கு p வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லுங்க. அப்போ மல்டிபிள் இருக்க 2 இந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆகும். 88/2 ஈக்குவல் டு p. 1 2 is 2, 4 2s are 8, 4 2s are 8. ஸோ p வேல்யூ இஸ் 44. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு 44. சேம் மாடல் தான் சப்டிவிஷன் 2. p, p 5, 6, 5, -2, ஏரியா 32 கொடுத்துருக்காங்க. இதே மாடல் தான், சம் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபார் விச் த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். அவங்களும் என்ன கொடுத்துட்டாங்க, கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். நம்ம இதுக்கு முன்னாடி கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தோம். அதில் என்ன கொடுத்துருந்தாங்க பாருங்க, டிட்டர்மைன் வெதர் த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். நாம தான் என்ன பண்ணணும், கொலினியர் கண்டுபிடிக்கணும். ஆனால் 4th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, கொலினியர் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் நமக்கு என்ன தெரியும், 0ன்னு தெரியும். ஸோ இதை யூஸ் பண்ணணும், அதுக்காக சொல்கிறேன். சப்டிவிஷன் 1 ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. 2, 3, 4, a 6, -3. ஸோ நான் இதை உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன். a, 2 - 2a minus a plus 1, 2a and -4 - a, 6 minus 2a. ஸோ இந்த ப்ராப்ளத்தை ஹோம்ஒர்க்காக போடுங்க சப்டிவிஷன் 1. கொஸ்டின் நம்பர் 4ல சப்டிவிஷன் 2 நான் போடுறேன்னு சொன்னேன், அந்த மாடல் தான். ஸோ கிவன் பாயிண்ட் a, 2 - 2a. ஸோ x வேல்யூ y வேல்யூ minus a plus 1, 2a xy -4 - a, 6 minus 2a. ஸோ இதில் x வேல்யூ y வேல்யூ கரெக்டாக எழுதுங்க. கமா எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா மாற்றி போட்டிங்கன்னா அதுலேயும் ப்ராப்ளம்ஸ் மிஸ்டேக்ஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த 3 பாயிண்ட்ஸ்மே நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, கொலினியர். ஸோ கொலினியர் நமக்கு என்ன தெரியும், ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் 0. ஸோ அதை முதல்ல எழுதிக்கணும். இந்த கண்டிஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள். ஸோ என்ன நேம் எடுத்துக்கோமோ அதை எடுத்துக்கோங்க. நான் ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 0. ஸோ ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிளுக்கு பதில் நம்ம என்ன எடுத்துக்கணும், 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபார்முலா என்னவோ அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். இதுலேயும் நமக்கு என்ன தேவையில்ல, கொலினியர்னு கொடுத்ததால அது ட்ரையாங்கிள் கண்டிப்பாக ஃபார்ம் ஆக போதில்லை. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்ல, ட்ரா பண்ணதில்லை. கொஸ்டினில் எப்போ ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் பண்ணணும். ஸோ மற்ற எதுக்குமே கொலினியர் இந்த எதுக்குமே நமக்கு என்ன தேவையில்லை, ட்ரையாங்கிள்ஸ் ட்ரா பண்ண தேவையில்லை. ஸோ நான் ஃபார்முலா எழுதுனேன், எனக்கு என்னது ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள். ஸோ எனக்கு ஃபுல் பிளேஸ் இல்லை, எப்பவுமே மடக்கி எழுதல், நான் இங்கே ஏஜே எழுதுறேன். ஏரியான்றது கேபிட்டல் ஏன்னு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். ஸோ வேண்டாம், நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிப்பீங்க. ஸோ வேண்டாம், ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் மட்டும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஃபார்முலா ½ இன்ட்டு x1 x2 x3 x1 y1 y2 y3 y1 square units. ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா படி எழுதுவோம். ½ இன்ட்டு, ஸோ இங்கே ஏரியா இருக்குது, அது கேபிட்டல் ஏன் டினோட் பண்ணிக்கிறது இடத்துல. ஸோ நமக்கு ஃபார்முலா செட் லாங்குவேஜ், ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் x1 y1 ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் x3 y1 ப்ராக்கெட் க்ளோஸ் மைனஸ் அப்வர்ட்ஸில் x2 y1 ப்ளஸ் x3 y2 ப்ளஸ் x1 y3. ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஸ்கொயர் யூனிட்ஸ்.
ஸோ நமக்கு ஏரியா வேல்யூ தெரியும் 0. நெக்ஸ்ட் நமக்கு பாயிண்ட்ஸ் தெரியும் x1 y1 x2 y2 x3 y3. ஸோ இதான் நம்மளோட A வெர்டெக்ஸ், B வெர்டெக்ஸ், C வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ்லாம் என்னன்னா பாயிண்ட்னு அர்த்தம். ஸோ அதான் நான் எழுதிட்டேன். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம் வேல்யூஸ்லாம். ஏரியா நமக்கு என்ன தெரியும் 0. ஸோ 0 ஈக்குவல் டு half into செட் ப்ராக்கெட். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். x1 வேல்யூ a, y1 வேல்யூ இங்கே y2 வரும். ஸோ y2 வேல்யூ நமக்கு என்னது 2a. நெக்ஸ்ட் பிளஸ் x2 வேல்யூ minus a plus 1. 2 bracket வேல்யூ இருக்கு. அப்போ க்ளோஸ் பண்ணி எழுதுங்க. நெக்ஸ்ட் y3 வேல்யூ 6 minus 2a plus x3 value minus 4 minus a, y1 value 2 minus 2a. So bracket close பண்றேன். next minus part எழுத போறோம். minus open bracket x2 value நமக்கு என்னது minus a plus 1, y1 value 2 minus 2a plus x3 value minus 4 minus a. next நமக்கு y2 value 2a plus x1 value a, y3 value 6 minus 2a. ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வேல்யூஸை மல்டிப்ளிகேஷனில் போடுவோம். 0 ஈக்குவல் டு half செட் ப்ராக்கெட் a into 2a. ஸோ இங்கேயும் ஒரே எலமெண்ட்ஸாக இருக்குது, நடுவில் ஆட் சப்ராக்ட் இல்லாததால் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிக்கலாம். a into 2a நமக்கு என்ன வரும், 2 நம்பரை முதல்ல பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சிம்பிள்ஸு ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ அப்போ ப்ளஸில் பண்ண வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு நம்பர், அடுத்து a into a ஸ்கொயர். அடுத்து இங்கே பாருங்கள், இங்கேயும் 2 எலமெண்ட்ஸ் இங்கேயும் 2 எலமெண்ட்டாக என்ன பண்ணணும், ஒவ்வொரு எலமெண்ட்டாக தான் பண்ணணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 6a. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஃபஸ்ட்டு நம்பர் இருக்குது 2 மட்டும் எழுதிக்கோங்க ஏன்னா இங்கே நம்பர் இல்லை. அடுத்து a இன்ட்டு a ஸ்கொயர் 2a ஸ்கொயர். அடுத்து இந்த 1ஓட ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். சேம் அதுதான் வரும்போது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 1 6 is 6 ப்ளஸ் 6. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு 2a நமக்கு என்ன வரப்போகுது 2a. நெக்ஸ்ட்டு இதுக்கு வழி போகலாம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 2s are 8. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 2s are 8. கூட ஒரு a இருக்குது, ஸோ 8a. அடுத்து இந்த ஏவோட பண்ணணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் a இன்ட்டு 2 2a முதல் நம்பர், அதுக்கப்புறம் தான் வேரியபிள். அதுக்கப்புறமா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் a இன்ட்டு 2a நம்பர் 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ a இன்ட்டு a ஸ்கொயர் 2a ஸ்கொயர். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுவோம். அடுத்து மைனஸ் அடுத்த எலமெண்ட்டுக்கு வர போகிறோம். இங்கே 2 2 ப்ராக்கெட் வேல்யூஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ இதை கம்ப்ளீட் பண்ணுவோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் a இன்ட்டு 2 2a. அடுத்து இதோட பண்ணுங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2a ஸ்கொயர். அடுத்து இதோட பண்ணுங்கள் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 1 2 is 2. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2a. நெக்ஸ்ட் ஒன் இந்த ப்ராக்கெட்ஸ் வேல்யூஸ் வாங்க. ஸோ இங்கே 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் இங்கே 1 எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடவை பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு மைனஸ் 4ஓட பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 2s are 8. அப்போ நமக்கு என்ன வேரியபிள் இருக்காங்க a இருக்குது, ஸோ அதை போட்டாகணும். அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் இதோட பண்ணணும். மைனஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் a இன்ட்டு 2a நம்பர் அப்படி தான் வரும், a இன்ட்டு a ஸ்கொயர். நெக்ஸ்ட் இதோட பண்ண போகிறோம் ப்ளஸ் a இன்ட்டு 6 6a. அடுத்து மைனஸ் சிம்பிள் வருது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் a இன்ட்டு 2a 2a ஸ்கொயர். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சா. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் 0 ஈக்குவல் டு half இன்ட்டு செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்மளால் என்ன சால்வ் பண்ண முடியும் பாருங்கள். ஸ்கொயரில் இருக்கிறதால நம்ம முதல்ல சால்வ் பண்ணணும். முதல்ல ஹையஸ்ட் பவர்
ஏ ஸ்கொயர் 2a ஸ்கொயர் 2a ஸ்கொயர் 2a ஸ்கொயர். ஸோ மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கள், 3 இருக்குது. ஸோ எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வரும், 6a ஸ்கொயர். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹையஸ்ட் நெக்ஸ்ட்டு 1 பார்க்குறோம். 2 பார்த்துட்டோமா, நெக்ஸ்ட்டு 1 ஏ, இங்கே ஒரு ஏ இருக்குது, அடுத்து இங்கே ஒரு ஏ, அப்புறம் இங்கே ஒரு ஏ. ஸோ இதில் எதெல்லாம் ப்ளஸில் இருக்குது பாருங்கள், இது ஒன்று தான் ப்ளஸில் இருக்குது, மீதெல்லாம் மைனஸில் இருக்குது. -2a -2a -6a. ஸோ மைனஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். 6 + 2 8, 8 + 2 10. ஸோ -10 ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் +8 ஒன்று இருக்குது. ஸோ ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் சப்ராக்ட் பண்ணுவீங்க. 10ல் 8 போயிடுச்சுன்னா 2 தான். ஸோ பெரிய நம்பரோட சிம்பிள் -2a. லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட் ஒரு 6 இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு 8 இருக்குது, ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் சப்ராக்ட் பண்ணுங்கள். 8ல் 6 போயிடுச்சுன்னா 2, பிகஸ்ட் நம்பரோட சிம்பிள் -2. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், அடுத்த ப்ராக்கெட் வேல்யூ -2a ஸ்கொயர் ப்ளஸில் இருக்குது, இங்கே ஒன்று மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ஸு மைனஸு கேன்சல் பண்ணியாச்சு. பேலன்ஸ் ஒன்று தான் இருக்குது மைனஸில், -2a ஸ்கொயர். இதுக்கப்புறமா ஏல பார்க்க போகிறோம். ஸோ 3 வேல்யூ தான், இது ரெண்டுமே மைனஸில் இருக்கா, மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ 4a வரும், ப்ளஸ் -4a + 6a. அப்போ என்ன வரும் நமக்கு பேலன்ஸு, +2a வரும். ஸோ ஏ வேல்யூஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுங்க இங்கே 2a, இங்கே ஒரு 2a, அதுக்கப்புறமா 6a ஒரு 8a வேறு இருக்குது. ஸோ 2 2 இது ஒரு 8. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் பாருங்கள், 12. 12ல் 6 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 6 இருக்கும். மைனஸ் பிகஸ்ட் நம்பர் மைனஸ் தான். ஸோ -6a. பேலன்ஸ் கான்ஸ்டன்ட்ல எனக்கு பாருங்கள், ஒன்லி 2 மட்டும்தான் இருக்குது, +2 அது அப்படியே எழுதிக்கோங்க. 0 = ½ × 6a ஸ்கொயர் -2a -2. ஏன்னா இதுக்கப்புறம் இது எதுவுமே சால்வ் பண்ண முடியாது. அடுத்து இதுக்கப்புறம் மைனஸ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போங்க, அப்போ சிம்பிள் மாறும். +2a ஸ்கொயர் -6a -2 ப்ராக்கெட் க்ளோஸ். ஸோ 0 = ½ × 6 + 2 8a ஸ்கொயர், மைனஸ் மைனஸ் ஆட் பண்ணுங்கள், -8a மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும், -4ன்னு வரும். ஒரே மாதிரி சிம்பிள் இருந்தாலும் ஒரே நம்பர் இருந்தாலும் அது சப்ராக்ட் பண்ணி அதே சிம்பிள்ஸ் தான் போடணும். ஸோ இப்போ கவனிங்க, இந்த டிவைடில் 2 வந்து போகும்போது என்ன ஆகும், மல்டிபிள் ஆகும். 0 × 2 நமக்கு என்ன ஆகும், 0 தான் வரும். ஸோ அப்போ இந்த 2 வரவே வராது. பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், 0 = 8a ஸ்கொயர் -8a -4. ஸோ இது எல்லாமே எந்த டேபிளில் வரும்னா 2 டேபிளில் வரும், டிவைடட் பை 2. ஸோ 2 டேபிள் இது ஃபுல்லாக டிவைட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வரும், 0 = ஸோ இது எல்லாமே 4 டேபிள்லேயே வரும். ஸ்ட்ரெயிட்டாக 4 டேபிள் பண்ணிக்கோங்க. 4 டேபிள் 2a ஸ்கொயர் -2a -1. ஸோ 2 டேபிள் 8லாம் 2 டைம்ஸ் வரும். இப்போ பாருங்கள், குவாட்ராட்டிக் ஃபார்மேஷனில் இருக்குது. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், இங்கே நம்பர் தான் என்ன பண்ணுதோட மல்டிப்ளை பண்ணுமா, -2 1 2 -2 இருக்குது. ஸோ சம் ஆஃப் த ரூட் -2 வரணும். ஸோ இதுதான் கேல்குலேட் பண்ண போகிறோம். நம்ம இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், இங்கே சப்ராக்ஷன் தானே போட்டோம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே என்ன இருக்கும், ப்ளஸ் தான் மாதிரி இருக்கும். 6ல் 2 போயிடுச்சுன்னா 4 தான் வந்திருக்கும். நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ 4 போது இங்கேயும் 4 தான் வரும். அப்போது 4 டேபிள் டிவைட் பண்ணும்போது இங்கே 1 வரும். ஸோ சம் ஆஃப் த ரூட் 1. ஸோ நமக்கு என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணால் 2 வரணும், அது ஆடோ சப்ராக்டாக பண்ணால் 1 வரணும். ஸோ அப்போ எப்போ வரணும், 2 1 2 2 தான் வரும். எப்போ பிகஸ்ட் நம்பருக்கு தான் இங்கே இருக்க சிம்பிள் தரணும். ஸோ இங்கே -2. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கிளியராக போட்டிருப்பேன், இதில் பார்த்துக்கோங்க. அப்போ 2a ஸ்கொயர் எப்பவுமே சென்டரில் இருக்கிறது தான் பிரித்து எழுதணும். 2a ஸ்கொயர் நம்ம -1ம் +2 தான் இருக்குது. அப்போது ரெண்டுத்தையும் பிரித்து எழுதுங்க. -1a ஏனே எழுதலாம், -1a +2a. லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்படி 2a ஸ்கொயர் எழுதி வச்சு அதுக்கப்புறம் இந்த -1ஐயும் அப்படியே எழுதுங்க. -1 = 0. ஸோ இது ரெண்டுலையும் காமனாக a எடுக்க முடியும். 2 1a பேலன்ஸ் இருக்கும். இதில் காமனாக எடுத்தோடனே பேலன்ஸ் 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுலையும் காமனாக நம்மளால் எதுவுமே எடுக்க முடியாது. ஸோ எதுவுமே எடுக்க முடியலனா நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே +1 போடணும். 2a - 1 = 0.
ஸோ காமன் ப்ராக்கெட் வேல்யூ ஈக்குவல்னா தான் நம்ம எடுத்த வேல்யூ சம் ஆஃப் த ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கரெக்ட்னு அர்த்தம். ஸோ ரெண்டு வேல்யூமே எடுத்தாச்சு. காமன் வேல்யூஸ் a + 1 ஒரு ப்ராக்கெட்டில் எழுதுங்க. காமன் ப்ராக்கெட் வேல்யூஸை 1 டைம்ஸ் எழுதணும். 2a - 1 = 0. ஸோ ஒவ்வொன்றுத்தையும் என்ன பண்ணணும், 0வோட ஈக்குவல் பண்ணுங்கள். ஸோ a = -1, 2a = +1, a = 1/2. ஸோ a வேல்யூஸ் நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ a வேல்யூ இஸ் -1, 1/2. ஸோ ஹோம்ஒர்க் இதில் ஃபஸ்ட் ஒன் இதே மாடல் தான் இருக்கும். ஸோ இதோட ஈஸியாக தான் இருக்கும். அதில் ஒரே ஒரு ஆல்பபெட்டிக்கல் டெஸ்ட் தான் இருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.